உனக்காக கர்த்தர் ஒரு வற்றாத நீரூற்றை ஆகாருக்காகவும் அவள் குழந்தைக்காகவும் திறந்தது போல உனக்காகவும் வற்றாத நீரூற்றை அவர் திறப்பார். ஓ, உன் திருமண தடை இன்னைக்கு உடைவதாக. ஓ, கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. நிறைய பேருடைய சாபம் உடையுது, நிறைய பேருடைய கட்டு உடையுது. அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவரை நம்புறதை விட்டுட்டு வேற யாரையும் நம்ப மாட்டேன். ஆண்டவரை விட்டு போகக்கூடிய எல்லா வழியும் வந்தாலும் நீ சொல்லணும் யோபுவ மாதிரி, இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறத ஊரே பார்க்கும், நான் நல்லா இருப்பேன்னு பிசாசு கிட்ட சேலஞ்ச் பண்ண. இன்னைக்கு கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். இந்த நல்ல நாளிலேயும் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கிறேன், கவனியுங்கள். சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். உனக்கும் ஒரு வழி இருக்கிறது என்று பேச விரும்புகிறேன். பிரதர், எனக்கு ஒரு வழியே தெரியல பிரதர், கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குது பிரதர், எனக்கு ஒரு வழி பிறக்காதா, எனக்கு ஒரு நல்ல வழியை ஆண்டவர் காட்ட மாட்டாரா, எல்லா வழியும் அடைக்கப்பட்டது மாதிரி மூடப்பட்டது மாதிரி எல்லாமே இருட்டாவே இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். உனக்கும் ஒரு வழி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற எந்த சோதனையும் உனக்கு நேரிடல. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். திராணிக்கு மேல உன்னை சோதிக்கப்பட விட மாட்டாரு. ஒருவேளை உனக்கு அப்படியும் அதை தாங்க முடியாத சோதனை வந்துச்சுன்னா அதுக்கு தப்பித்து செல்லக்கூடிய வழியை கர்த்தர் வச்சிருக்கிறாராம். நான் அடிக்கடி நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணி போகும்போது அங்கே ரோட்டு வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு போர்டு போட்டிருக்கும், டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வழியில் போக முடியாது, இதுக்காகவே வேற ஒரு வழியை வச்சிருக்கிறேன்னு. ஒரு ரோட்டு வேலைக்கே அந்த நல்ல ரோட்டில் போக முடியாதபடி வேற ஒரு பாதையை வச்சிருந்தார்னா ஆண்டவரை நம்பி இருக்கிற உனக்கு ஒரு டேக்கு டைவர்ஷன் வராது. கண்டிப்பா தேவன் அதை உனக்கு தருவாரு. ஹல்லேலூயா. வழியே பிறக்கலைன்னு கவலைப்படாத, வழியே கிடைக்கலன்னு கவலைப்படாத. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மாற, இந்த மன அழுத்தத்திலிருந்து மாற, இந்த ஒர்க் ப்ரெஷர்ல இருந்து மாற தேவன் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவான். வழியே இல்லைன்னா கூட உனக்கு ஒரு வழியை உண்டாக்கி அடுத்த கட்டத்துக்கு தேவன் கொண்டு போவார். அதனால சோர்ந்து போகாத, ஒரு மாதிரி அப்செட் ஆகிராத, விரக்தியில போயிடாத. தேவன் உனக்கும் ஒரு வழியை வச்சிருக்கிறார். வழி இல்லைன்னா உனக்காக அந்த வழியை உண்டாக்குவார்னு தானே இருக்கு. பத்தியா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வழியே இல்லைனாலும் உனக்காக இதுல இருந்து தப்பித்து சொல்ல எதையாவது ஒரு சொல்யூஷனை தருவாரு, கிரியேட் பண்ணுவாரு, உனக்காக அதை செய்வாரு. கவலைப்படாத, வழி பிறக்கும். எந்த வழியும் நான் பார்க்கல பிரதர், எப்படி யோசிச்சு பார்த்த ரூம் போட்டு யோசிச்சாலும் உனக்கு வழி தெரியாது. அவரை நம்பி இரு. அவர் செங்கடல்ல வழி இல்லதான் திறந்தார்ல, அதே மாதிரி உனக்கு திறப்பார் இயேசுவின் நாமத்தினால. நான் பேசும்போதே உனக்கு ஆறுதலும் அற்புதமும் நடப்பதாக. அதனால கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி.
ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசின ஆழமான சத்தியங்களுக்காக நன்றி சொல்கிறேன். வழியே இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வழிகளை திறந்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.